பிம்பமே. வணக்கம் சார். வணக்கம். இவன் ஏன் கும்பிடுறான்? இருக்கேன் மறுபடியும் புளிய காணா. அதே பூட்டுத்தான் இருக்கு. ஐயோ, சம்திங் ராங். ஐயோ, ஓ அடியே. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க புளிய காணா, இங்க பூ உதிர்ந்திருக்கு. ஐயோ, இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குற விஷயமா அது? நாரா நாரி போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் நடக்கலங்க. அப்பவே நடந்துருச்சா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புளிய புடிக்கிறேன். காட்டு புளிய? பூத்து புளிய. இந்த பூட்ட திறந்த சாவி புளிக்கும், புளிக்கிற சாவியை நான் புடிக்கிறேன். ஏங்க இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அலையறீங்க? வேற எவனாவது குட்டி போட்டுட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படி சும்மா இருக்கிறது? முட்டையிடுற கோழிக்கு தானே இந்த இது தெரியும். எது? சும்மா இரு. சார், கொஞ்சம் குடுக்குறீங்க? பாத்தா பெரிய மனுஷ மாதிரி இருக்கிற ஓசில சிகரெட் கேக்குறியப்பா? சிகரெட் இல்ல, ஆவி. எதுக்கு? புளிக்கல. சாவி எங்கேயாவது புளிக்குமா? புளிக்கணும், ஆனா இது புளிக்கல. நிச்சயமா இது புளிக்காது. போன காரியம் என்னாச்சு? புளிக்கல. புளிக்காதே. உனக்கு என்ன? இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா, தெரியாமலே திறந்தாங்களா? ஒன்னும் புரியல. இந்தாங்கம்மா, இந்த கடை சாவியை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாரு. அவரு அவசரமா வெளியே போறாரா? அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? உங்க வீட்டுக்கார சாவியை கொஞ்சம் கொடுங்க. காசு பணத்தையா கேக்குறாரு? சாவியை தானே கேக்குறாரு, கொடுங்களேன். சிவாரசுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன் திரும்பி நிக்கிறீங்க? இத நீங்க பார்க்க கூடாது. உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, வேணுமா? என்ன சாவி? என் பையனோட சைக்கிள் சாவி. அது சரியா வராது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. அண்ணிட்ட சாவியை கொடுத்து 2 சர்பத் பாட்டில் வாங்கிட்டோம். நில்லுங்க, அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்பத் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சாவியை கேட்கறீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொடுங்களேன். இந்தாங்க, ஆசைப்படுறீங்க. ஐயோ, புளிச்சிருச்சு புளிச்சிருச்சு. சாவியை எச்ச பண்ணாதீங்க. என் குடும்பத்தையே எச்ச பண்ணிட்டியே. சாவியை எச்ச பண்றதா பெரிய விஷயம்? அட பாவி, சர்ப்பத்து வியாபாரம் பண்ண வந்த நீ என் வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே. உங்க வீட்டையே நான் பார்த்தது இல்லையே. பூட்டையே பாத்துட்டியே. இது ஒண்ணு போதாதா? இவர்தான் சொல்ல மாட்டாரு, ஏன் வாய் திறந்து சொல்லையா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பாதுகாக்கிறதுக்காக வீட்டை பூட்டி பூட்டு மேல புளிய வச்சுட்டு போனேன். இவன் டெய்லி திறந்து என்னென்னமோ பண்ணிருக்கானே. என்னது வந்துகிட்டே இருக்கு? விடியா விடியா, புளிய அவர் எடுக்கலையா, நான் தான் எடுத்தேன். அட பாவி, பக்கத்து வீட்லயே இருந்து பூட்டை திறந்திருக்கியா? உன்ன பூட்டு மேல தேவையில்லாம புளி இருந்துச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போனா குழம்பு வைக்கலாமேன்னு நான் தாயா எடுத்துட்டு போனேன் தினசரி. அப்படியா? ஏமாளி வச்சுட்டு போயிட்டேன், புத்திசாலி எடுத்துட்டு போயிட்டேன். பாத்தீங்களா, பொம்பளை மேல சந்தேகப்பட்டதுனால தெருவே கூடி போச்சு. சந்தேகம் எவ்வளவு பெரிய வியாதிங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டு மேல புளிய வச்சு அடைக்க போறேன். இது என்ன அநியாயம்? என்னங்க, ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? கரெக்ட். சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது, பொம்பளைக்கும் வரக்கூடாது. முருகா, காப்பி குடி கண்ணு. வேணாயா? வேண்டாமா? நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு தேவகி இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. அத இப்ப உனக்கு பாக்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா இருக்கிற இடம் தெரியல, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கு தெரியுமா? ஆயா 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 சொல்லையா சொல்லையா ப்ளீஸ் ஆயா சொல்லையா. முதல்ல காப்பியை சாப்பிடு, அப்புறமா தான் நான் சொல்லுவேன். இப்ப சொல்லாயா? இப்ப சொல்லு. இப்படிதான் எங்க வீட்டுக்காரங்களும் என்ன பார்க்க அந்த காலத்துல இப்படிதான். உன் கதை யாருக்காயா இப்ப வேணும்? அத நானே கேக்குறேன். முதல்ல தேவகியோட அட்ரஸ் சொல்லு. அவசரப்படுறியடா, இரு சொல்றேன். இத பார்ப்பா, அந்த பொண்ணும் சுந்தரவாதியாரும்
பரமக்குடி வீண வித்வான் வேணுகோபாலில அவங்க வீட்டுல தான் தங்கி இருக்காங்களாம். இது போதாயா? டேய் டேய் விடுங்கடா. ஐயா உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. விட போறீங்களா இல்லையா? உன்னை விட மாட்டேன். யாருங்க? என்ன வேணும்? தேவகி. தேவகி இல்ல, யாரும் இல்ல. போடவே. விடு. தேவகி. 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 ஒவ்வொரு நாளும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சில சமயத்துல அம்மா மாதிரி தற்கொலை பண்ணிக்கல. அப்படிலாம் பேசாத தேவகி. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே என்ன விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படியே போறதா இருந்தாலும் என்னை உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே இந்த வேதனையை என்னால தாங்க முடியாது. நீயே என்ன போக சொன்னாலும் நான் போக மாட்டேன் தேவகி. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது தேவகி. ஆமா தேவகி. நம்மளை பிரிக்கணும்னா அது சாவு ஒன்னாலதான் முடியும். அவரை பிடிச்சு வெளியில இழுத்துட்டு போடா. அவனை அடிச்சு கொண்டாலும் கொண்டுடுவாரு. சார் உங்களை காந்தியவாதி நினைச்சேன். ஆனா இப்படி காட்டுமிராண்டித்தனம் நடந்துக்கிறீங்களே. காட்டுமிராண்டி தான். நான் காட்டுமிராண்டி தான். நான் காட்டுமிராண்டி ஆகிறதுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. அம்மா நான் கொண்டுடுவேன்னு சொன்னீங்களே. இதோ நிக்கிறாளே நிக்கிறாளே. இவங்க அண்ணன் சாவுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. இவங்க அம்மா கொளுத்திட்டு செத்தாளே. அதுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. வேணும் வேணும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லடா 40 வருஷம் மரியாதையை கட்டி காத்து வந்த கிராமத்து நாய் அடிச்சு துரத்துற மாதிரி அவமானப்படுத்தி என்ன அனுப்பிச்சாண்டா. அதுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. இப்ப மவன் வந்திருக்கான். தான் பங்குக்கு தான் ஏதாவது செய்யணும். இவன அவர் அடிக்க நீங்க யாரு? அப்பாவா அண்ணனா? இப்ப நீங்க அவருக்கு வாத்தியார் கூட இல்ல, மறந்துட்டீங்களா? எனக்காக பேச நீங்க யாரு? ஏன் இல்லாத உரிமையை எடுத்துக்கிட்டு மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நாடகத்துல எங்களை காதலர்களா நடிக்க சொன்னது நீங்க தான். முருகனை என்கிட்ட பாட்டு கத்துக்க அனுப்புனதும் நீங்க தான். மொத்தத்துல எங்க காதலுக்கு பாதை போட்டு கொடுத்ததே நீங்க தான். இப்ப மட்டும் ஏன் அதுக்கு குறுக்க நிக்கிறீங்க? யார காதலிக்கணும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது நான், நீங்க இல்ல. முடிவா சொல்றேன், முருகனையும் என்னையும் உங்களால பிரிக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இவர் அடிக்க நீங்க கைய ஓங்குனீங்கன்னா ஐம் சாரி. எனக்கு சொந்தம்னு சொல்லி எந்த இடம் கூட இல்லடா. அம்மா
சபாஷ் தேவகி, எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா உன்கிட்ட ஒரு குறை என்ன தெரியுமா? ஒண்ணு நீ பேசாமலே இருந்துடுற, இல்ல அளவுக்கு அதிகமா பேசுற. இப்ப நீ பேசுனது 2வது ரகம். என்ன பண்ணுமா நீ இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. உனக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருந்தா இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்திருப்பியா? நன்றி கட்டவங்க மாத்திரம் இல்லமா, நாகரிகமான கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. தேவகி, உன்னை பத்தி எவ்வளவோ உயர்வா நினைச்சேன். பட் யூ ஹேவ் ஷேட்டர்ட் எவ்ரிதிங். ஆமா தேவி, என்ன அடிச்சது யார்? நம்ம வாத்தியார் தானே. நானே எல்லாரையும் பொறுமையா வாங்கிட்டேன். ஏன் நம்ம கல்யாணத்தை அவரே நடத்தி வைப்பாருந்தான். ஆனா நீ இப்படி பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. ஓடி அவர் கால்ல விடு, மன்னிப்பு கேடு, கூட்டிக்கிட்டு வா. சார், என்ன சார் இது? இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரயில் ஏறி போறவங்களும் உண்டு, ரயில் ஏறி போறவங்களும் உண்டு. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தேவகி உங்களை பேசினது மன்னிக்க முடியாத குற்றம் தான். அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தாதான் மன்னிக்கிறதுக்கு உரிமை உண்டு. எனக்கு தான் கண்டிக்கிறதுக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாளே. முருகனை அடிச்சிட்டீங்களேங்கிற ஆத்திரத்துல அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஒருத்தர் காதலிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுக்கு நீங்க சம்மதிச்சா எங்களை மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா. என்ன ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? திருப்பி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கா? இத்தனை நாளா இந்த உயிரை கையில பிடிச்சு வாழ்ந்ததே உனக்காக தான். நீ ஏன் என் பேச்ச கேட்கல? கைத்தடியை வீசி எறிஞ்சிட்டு வந்த மாதிரி என் வாழ்க்கையை உதறிட்டு வந்திருக்கேன். என்ன கூப்பிடாதீங்க, நீங்க போங்க. உங்களுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருந்தா உங்ககிட்ட படிச்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்காக உங்க பேச்சை நாங்க மீற போறோம்னு நினைக்காதீங்க. நீங்க விழுந்து சாக போற அந்த ரயில்ல உங்களுக்கு முன்னால நாங்க விழுந்து சாகுறோம். உங்க காதல பிரிச்சது காரணம் அந்தஸ்து வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக இல்ல. உங்க அப்பன் கையால இவ அநியாயமா செத்துறக்கூடாது, அதுக்காக தான். வடங்க வண்டியில ஏறு. முடியாது. ஏறு. அவன் வரமாட்டான். வர மாட்டானா? ஏய், பாத்திய கவனிக்கடா. உனக்கு வேலை கிடையாது, இவ அனாதை பொண்ணு. அவளை வச்சு நீ எப்படி வேணாலும் பழப்பு நடத்திக்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா என் பையனை கஸ்டமர் ஆக்காத. வெளியூருங்கிறதுனால உங்க 2 பேரையும் சும்மா விட்டுட்டு போறேன், இல்ல தலைய சீவ சொல்லி இருப்பேன். வாங்கடா.